ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸ். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இந்த சம்மருக்கு ரொம்ப கூலாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அது தண்ணியே சேர்க்காம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆவினில் ப்ரீமியம் மில்க் தான் வாங்கியிருக்கேன், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கும்படி நம்ம கிளறி விட்டு இதை காய்ச்சிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவு பாலில் தனியாக நாம் இதை கலந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பவுடர் அப்படியே காய்ச்சின பாலில் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே கிளறிக்கிட்டே வரலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உடனேவே கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும், இல்லைனா இது கட்டி கட்டியாக அப்படியே பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறுங்க. கிளறிட்டு அடுத்து 8 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நாம் இதை வெயிட் பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கைவிடாமல். சுகர் நல்லா ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நம்ம நல்லா கிளறி விடும் போது இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து நாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா நமக்கு க்ரீமியாக ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது கட்டி பிடிச்சா மாதிரி வந்துச்சுன்னா ஒரு சின்ன டிப்ஸு, இதை அப்படியே எடுத்து ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா நல்ல ஸ்மூத்தாக இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு கிடச்சிடும். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆப்பிள், 1 கப் திராட்சை, 1 கப் மாதுளம்பழம், 1/2 கப் அளவு மாம்பழம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு பைனாப்பிள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பனானா சேர்க்கலாம், ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாம். இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் தேவைன்னு இல்லை, ஒரு 2-3 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே நாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடும்போது கூலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.